رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبالسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن البردزبة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين. باب أحب الدين إلى الله عز وجل أدومه. அல்லாஹ் இடத்திலே தீனுடைய அமல்களில் மிக பிரியமானது அதுவமுகு. அந்த அமல்களில் எது நிரந்தரமாக தாயிமாக செய்யப்படுமோ அது. ஒரு நாளைக்கு செய்கிறது, 9 நாளைக்கு விட்டுறது, அப்புறம் ஒரு நாளைக்கு செய்கிறது, ராத்திரி பூரா நின்று வணங்குறது, அடுத்த ராத்திரி தூங்கிடுறது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு அமலை ஆரம்பிக்கும்போது நான் இந்த அமலை தொடர்ந்து செய்ய முடியுமா, செய்யணுன்றா அதுக்கு உண்டான அளவு என்ன, அந்த அளவை ஏற்படுத்திக்கணும். ஒவ்வொரு ராத்திரியும் 100 ரக்காத்து தொழுவேன் என்கிறத நிர்ணயிச்சே. இன்ட்ரெஸ்ட்டில் முதல் ராத்திரி தொழுத, 2வது ராத்திரி தொழுத, 3வது ராத்திரி தொழுத, அதுக்கு பின்னால் அது 50 போச்சு, அதுக்கு பின்னால் 30 போச்சு, அதுக்கு பின்னால் 10 போச்சு, அதுக்கு பின்னால் 0 போச்சு. இது அல்லாஹ் விரும்புறதில்லை. தொடங்கும்போது ஒரு நாளைக்கு 10 ரக்காத் அல்லது 8 ரக்காத்து தொழுவோம், இல்லை 4 ரக்காத்து தொழுவோம். இப்படியாக நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டு தொடங்கணும். ஆகவே தொடங்குறத நிரந்தரமாக இருக்கணும், நம்மளால் எது முடியும் என்று பார்க்கணும். ஆர்வ கோளாறுன்னு இருக்கு. அந்த ஆர்வ கோளாறு மார்க்கத்தில் அறவே அனுமதி இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு நடுநிலை தான். قال حدثنا محمد بن المثنى قال حدثنا يحيى عن هشام قال أخبرني أبي عن عائشة أن النبي صلى الله عليه وسلم دخل عليها وعندها امرأة. நபி அவர்களிடத்திலே நபி அவர்கள் ஆயிஷா இடத்துல வந்தாங்க. தஹல் அலைஹா, ஆயிஷா இடத்துல ஒரு பெண்மணி இருந்தாங்க. இந்தஹா இம்ராத்து. கால நபி கேட்டாங்க, மன் ஹாதிஹி, இந்த பெண்மணி யாருன்னு சொல்லி கேட்டாங்க. காலத், அம்மா ஆயிஷா சொன்னாங்க, ஃபுலானா, இந்த பெண்மணி பேரை சொல்லி இவங்க இந்த பெண்மணி என்று சொல்லிட்டு ததுகுரு மின் சலாத்திஹா, அவங்களுடைய தொழுகையை பற்றி கூற ஆரம்பித்தாங்க. அப்படி தொழுவாங்க, இப்படி தொழுவாங்க,
நீண்ட நடிய ரக்காத்துகள் தொழுவாங்க, 100 ரக்காத்து தொழுவாங்க, 200 ரக்காத்து தொழுவாங்க, தஹஜ்ஜத் தொழுவாங்க, இஸ்ராக் தொழுவாங்க, லுஹா தொழுவாங்க, அவ்வாபின் தொழுவாங்க, முந்தின சுன்னத் தொழுவாங்க, பிந்தின சுன்னத் தொழுவாங்க, முஸ்தஹப்பு தொழுவாங்க என்கிற மாதிரி அடக்கிட்டு இருந்தாங்க. ததுக்குரு மின் சலாத்தியா கால நபி சொன்னாங்க, அம்மா நிறுத்து நிறுத்து. என்ன சொன்னாங்க? நிறுத்து. அலைக்கும் பிமா துத்திக்கும், உங்களால் எது முடியுமோ அதை தான் நீங்கள் செய்யணும். அலைக்கும் பிமா துத்திக்கும், உங்களால் எது முடியுமோ அதை கடைப்பிடியுங்கள் சொன்னாங்க. இப்போ வல்லாஹி, அல்லாஹுவின் மீது ஆணையாக, லா யமல்லுல்லாஹ், லா யமல்லுல்லாஹ், அல்லாஹ் சடைவு அடைய மாட்டான் தவாபு கொடுப்பதற்கு, நன்மைகள் கொடுப்பதற்கு. ஹத்தா தமல்லு, நீங்கள் அமல் செஞ்சு சடைவு அடைகின்றவரை. உங்களுக்கு தான் சடைவு வரும், உங்களுக்கு தான் களைப்பு வரும். அல்லாஹை பொறுத்த வரைக்கும் நிறைய கொடுக்க வேண்டி இருக்குது. நேற்று ஒரு 10,000 நன்மையை கொடுத்தோம், இன்றைக்கி ஒரு 15,000 கொடுக்க வேண்டி இருக்குது. இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா சடைவு அடைய மாட்டான். ஆனால் உங்களால் முடியாது. ஆர்வத்தின் காரணமாக முதல் நாள் 2வது நாள் ரொம்ப இபாதத்து செஞ்சு அப்புறம் ஆஃப் ஆகிடுவீங்க. லா யமல்லுல்லா, அல்லாஹ் சடைவு அடைய மாட்டான். ஹத்தா தமல்லு, நீங்கள் சடைவு அடை. அல்லாஹ் சடைவு அடைவதுன்னா என்ன அர்த்தம்? சவாபு கொடுப்பதற்கு. நீங்கள் சடைவு அடைவதுன்னா என்ன அர்த்தம்? அமல் செய்வது. வகான அஹப்ப தீனி இலை, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான அமலாக இருந்தது, பிரியமான அமலாக இருக்கும். மா தாவம அலைஹி சாஹிபு, அந்த அமலை செய்பவர் அதன் மீது தாயமாக இருக்கும் காலமல்ல. இன்னைக்கு என்ன வந்திருக்குது? நிறைய வந்திருக்குது. நிறைய செஞ்சுருக்கிறானே, பார்க்க மாட்டான். இன்னைக்கு செஞ்சுருக்கிறானா, நேற்று செஞ்சானா, போன வாரமும் செஞ்சானா, இது எவ்வளோ நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இப்படி பார்ப்பான். தலை இது ஒரு நாள் 2 நாள் அமலா, அல்லது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செய்கின்ற அமலா என்று பார்ப்போம். ஆகவே முவாதபத் இருக்கிறதே, பாடத்திலேயும் முவாதபத் ரொம்ப சிறப்பிற்குரியதாக. உஸ்தாதுகள்லாம் எந்த மாணவர் தொடர்ந்து கைர ஹாஜரி இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கிறாரோ அந்த மாணவர்களின் மீது தனி அன்பு வச்சுருப்பாங்க. கைர ஹாஜரே ஆக மாட்டான் அந்த பையன். 2 நாளைக்கு வர்றது, 2 நாளைக்கு படுத்துக்கிறது, 3 நாளைக்கு வர்றது, அப்புறம் படுத்துக்கிறது, இது குறையிலையும் மிகப்பெரிய குறை. ஆகவே ஒவ்வொரு அமலும் எந்த அமலாக இருந்தாலும் அங்கே முதாவமத்து இருக்கணும். இந்த ஹதீஸுக்கும் மேல் ஹதீஸுக்கும் மத்தியில் என்ன ரபுத்து? இதுக்கு முந்தைய பாடம் ஹுஸ்னுல் இஸ்லாமை பற்றி படிச்சு, இஸ்லாத்தில் அழகு என்னன்னு சொல்லி. இந்த பாடத்தில் அழகு என்பது முதாவமத்தை கொண்டு கிடைக்கும். அமல்களில் அழகு என்பது கசரத்தை கொண்டு கிடைக்காது. சொல்லு, முதாவமத்து, தொடர்ந்து செய்வதை கொண்டு கிடைக்கும். இது ஒரு ரபுத்து. ஏனென்றால் இதற்கு முந்தைய ஹதீஸ்களில் ஒரு நல்ல அமலை செஞ்சால் 10லேருந்து 70லேருந்து 700 வரைக்கும் சவாபு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நல்ல அமல்களுக்கு நிறைய சவாபு கிடைக்குதுன்னு சொல்லி ஜோஷ் ஆர்வம் ஏற்பட்டு வரம்பு மீறி அமல் செய்ய ஆரம்பிச்சிடக்கூடாது. நீ கூடுதலாக ஆக்கணுன்னா உன்னால் முதாவமத்து முடியுமான்னு பாரு. முதாவமத்து கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஜோஷில் ஆர்வத்தில் எந்த அமலையும் கூட்டிடாதே என்று சொல்கிறாங்க. இந்த ஹதீஸுக்கு அந்த ஹதீஸுக்கு அப்போ இமாம் புகாரியுடைய நோக்கமே ஈமான் என்பது அமலின் மீது சொல்லப்படும். இங்கே தீன் என்பதை கொண்டு அமல் என்பது தான் நோக்கம்.
தீன் என்பதை கொண்டு அஹப்பு தீனி இலல்லா அஹப்புல் ஆமாலி இலல்லா. தீனுக்கு இங்கே என்ன பொருள் சொல்லியிருக்கிறோம்? ஏன்னா அவங்கள்ட்ட ஈமானு தீனு இஸ்லாமு அமலு எல்லாம் ஒன்று. அஹப்பு தீன் அஹப்புல் அமல். காலத்துடைய ஃபாயில் ஆயிஷா. ஃபுலானாவையும் ரஃபை வச்சு தான் சொல்லணும், காலத்து ஃபுலானாண்டு. இங்கே ஃபுலானாவில் ரஃப இருக்கிறதுனால இந்த பொம்பளை சொன்னாங்க அப்படின்ட்டு ஃபுலானாவை ஃபாயிலாவை ஆக்கிடாத. ஃபுலானாவுக்கு ரஃப ஹபரு முகுத்ததையின் மாகூபி. ஐய ஃபுலானா, அவங்க பேர் அல் ஹவுலா பேரை சொன்னாங்க. இவங்க ஹவுலா என்ற பெண்மணி. ததுக்குரு ஆயிஷா பேச ஆரம்பித்தாங்க. ததுக்குருக்குள்ளார ஹையும் ஆயிஷாவை பார்த்து தான் ரொம்ப தொழுவுறாங்க, ராத்திரி பூரா நஃபில் தொழுதுட்டுருக்குறாங்க என்று இருக்கிறது. ஒரு கேள்வி வரும், ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அவங்கள புகழக்கூடாது. இப்போ இந்த ஹவுலா என்ற பெண்மணியை பற்றி அவங்க இருக்கும்போது ரசூல்லா இடத்துல எங்கள் பெரிய ஆபிதா, ராத்திரி பூரா தூங்க மாட்டாங்க, தொழுதுகிட்டு இருப்பாங்களே என்று இங்கே முகத்துக்கு எதிரில் தாரீஃப் செஞ்சுருக்கிறாங்களே, இது சரியான ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதில் இங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த பெண்மணியை பற்றி புகழ்வது நோக்கமல்ல, மாறாக நபி இடத்திலே தாரீஃப் செய்வது. யாருன்னு கேட்குறாங்க, இந்த பொம்பளை இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி தாரீஃப் செய்வது தான் நோக்கமாக இருக்கிறது, அவங்கள புகழ்வது நோக்கமாக இல்லை. ஆகவே ஒரு நபரை அவங்களுக்கு முன்னால் புகழலாமா புகழக்கூடாதான்னு சொன்னால், யார் முன்னால் வச்சு புகழ்ந்தா தக்கபூர் வருமோ அல்லது அவன் பெருமை அடிச்சுக்குவானோ அந்த மாதிரி நபர்களை வச்சு பேசக்கூடாது. அவங்க முன்னால் பேசினாலும் அப்படித்தான், பேசலைன்றாலும் அப்படித்தான், திட்டினாலும் அப்படித்தான், புகழ்ந்தாலும் அப்படித்தான், ஒரே நிலையத்தான் இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க மஜ்லிஸில் இருக்கும்போது என்ன செய்யலாம், அவங்கள பற்றி புகழ்ந்து பேசலாம். இன்னொரு சில பேர் சொல்கிறாங்க, அந்த பொம்பளை போயிட்டாங்க நபி வந்ததுக்கு பின்னாலே, போன அந்த பொம்பளையை பற்றி தான் நபி கேட்டாங்க, யாருமா அவங்கன்னு சொல்லி. எனவே நபி இடத்துல அந்த பெண் அங்கே ஆதிராக இருக்கும்போது அவங்கள பற்றி பேசலை, அவங்க போனதுக்கு பின்னாலே பேசினாங்க. எனவே முகத்துக்கு முன்னால் பேசலாமா புகழலாமா என்கிற கேள்விக்கு இங்கே என்ன இல்லை, கேள்வியே இல்லை. மஹ் என்றால் உக்குஃபுன்னு அர்த்தம். மஹுக்கு என்ன அர்த்தம்? தடுத்துக்கொள், நிறுத்து. அலைக்கும் பிமா துத்தீக்கும், ஆயிஷாவை பார்த்து சொல்கிறாங்க அல்லது பொம்பளையை பார்த்து சொல்கிறாங்க, அலைக்கும் பிமா துத்தீக்கும். முன்னஸு தான் ஹிதாப் செய்யணும். இங்கே முதக்கர் அலைக்குன்ன, அலைக்கும் என்று சொல்லாமல் அலைக்குன்ன என்று சொல்லியிருக்கணும். ஆனால் இங்கே பெண்களுக்கு மட்டும் நோக்கம் இல்லை, பூரா உம்மத்துக்கும் இதான் சட்டம். யாராக இருந்தாலும் அவங்களால ஆம்பளைக்கும் அதான் சட்டம், பொம்பளைக்கும் அதான் சட்டம் என்பதின் காரணமாக அலைக்கும் பிமா துத்தீக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. பாபு ஜியாதத்தில் ஈமான் ஒ நுக்சானிஹி. இது சாதாரணமான மேலே சொன்னமே அந்த விஷயம் இருக்குது. கூடுதல் அமல் செய்யக்கூடாது, வரம்பு மீறி அமல் செய்யக்கூடாதுங்கிறது இது சாதாரணமான ஜனங்களுக்கு. ஆனால் பெரிய மனிதராக இருக்கிறாங்க, பக்குவம் பெற்ற மனிதராக இருக்கிறாங்க, அவங்க கூடுதலாக அமல் செய்கிறாங்க, அவங்களால தொடர்ந்து செய்ய முடியும்னு தான் அவங்கெல்லாம் இதுக்கு விதிவிலக்கு. இமாமுல்லாலும் அபு ஹனீஃபாவை பற்றி ஒரு குறிப்பு இருக்கிறது. 40 அல்லது 30 வருஷம் இஷாவுக்கு செஞ்ச உழவுனால ஃபஜ்ரு தொழுதாங்க. இரவு நேரங்களில் தூங்குறதை விட்டுட்டு மற்ற காலங்களில் தூங்கிட்டு ராத்திரி இபாதத்து கழிச்சாங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்க பிமா துத்திக்குன்னு சொன்னால் அவங்கள பொறுத்த வரைக்கும் பக்குவம் பெற்றவங்கிறதுனால இந்த ஹதீஸில் அவங்கெல்லாம் உள்ளால வர மாட்டாங்க. பாபு ஜியாதத்தில் ஈமானி ஒ நுக்சானிஹி. தலைப்பையே போட்டுட்டா, இதுதான் அசல் நோக்கமே. ஈமானில் ஜியாதத், ஈமானில் நுக்சான் முதல்லன்னு பேசிட்டோம். லா யசீது வலா யன்குசு நம்ம சொல்லுவோம், அவர் சொல்லுவார் யசீது
வயன்குசு. இப்போது அதையே தலைப்பாக வச்சு பாபு ஜியாதத்தில் ஈமான், ஈமானில் கூடுதல் உண்டாகும், குறைதல் உண்டாகும். இன்னும் இந்த ஆயத்தையும் ஜித்னாஹும் ஹுதா, இதெல்லாம் முதல்லையே அந்த பாடத்திலே சொல்லியிருக்கிறார். யஸ்தாதுல்லதீன ஆமனு ஈமானா வகால அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இந்த ஆயத்துகள்லாம் ஜியாதத்துல் ஈமான் நுக்சானை பற்றி அறிவிக்கிறது. பைதா தரக செய்யன்கள் கமால், கமாலிலிருந்து ஏதேனும் ஒரு வஸ்துவை உண்டாக்கி விட்டுவிட்டால் ஃபஹவன் ஆகிசன். அவரை தெரியாமலே இமாம் புகாரி இங்கே போட்டுட்டார், இதா தரக செய்யன் மில் கமாலின். நமக்கு அவருக்கு மத்தியில் சண்டையே இல்லை. இதில் இதா தரக்க செய்யன் மில் அஸ்லி தான் நம்ம சொல்கிறோம். இதா தரக்க செய்யன் அசல் ஈமானில் ஏதாவது விட்டுட்டா ஈமான் இருக்குமா? அசல் ஈமானில் எதையாவது விட்டுட்டா ஈமான் இருக்குமா? ஆமந்து பில்லாஹி ரைட்டு, மலாய்கத்து எல்லாம் நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னான், ஈமான் இருக்குமா? ஆகவே இங்கே இமாம் புகாரியே சொல்லிட்டாரு, இதா தரக்க ஷைஉம் மினல் கமாலி, கமாலியத்திலிருந்து ஏதேனும் ஒன்றை விட்டு விட்டார். அப்போ தெரிஞ்சு போச்சு, அமல்கள் கமாலியத்துடைய ஈமானில் ஜுசு என்பதில் உங்களுக்கு நமக்கு மத்தியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்களும் ஜுசுன்னு சொல்கிறீங்க, நாமும் ஜுசுன்னு சொல்கிறோம். ஹைர், இந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹதஸனா முஸ்லிம் இப்னு இப்ராஹிம் قال حدثنا هشام قال حدثنا قتادة عن أنس عن النبي صلى الله عليه وسلم قال يخرج من النار من قال لا إله إلا الله وفي قلبه وزن شعيرة من خير. நரகத்திலிருந்து வெளியே வந்து விடுவான் யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னானோ அவனுடைய இதயத்திலே வார் கோதுமையின் அளவு கயிறு இருந்தால், ஷஈர் பார்லின்னு சொல்லுவாங்க, பார்லி கோதுமை, வார் கோதுமை. வயஹ்ருஜு மினன் நாரி மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வஃபீ கல்பி வஸனு புர்ரா. கோதுமை சின்னதாக இருக்கும், அதை விட கொஞ்சம் பெருசாக வார கோதுமை இருக்கும். வஸனு புர்ரா மின் ஹைரின், நல்லதிலிருந்து ஒரு கோதுமை அளவுக்கு இருக்கும்போதும் யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களோ, வயஹ்ருஜு மினன் நாரி மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வஃபீ கல்பி வஸனு துர்ரா. துர்ரான்னு சொன்னால் ஒரு அணு அளவு மின் ஹைரி. இமாம் புகாரி என்ன சொல்கிறாரு, இங்கே ஷஈரத் அளவுக்கு, புர்ரா அளவுக்கு, தர்ரத் அளவுக்கு என்று இதெல்லாம் சின்னது பெருசு தானே. இதில் தெரிகிறது ஜியாதத்து நுக்சான் ஈமானில் இருக்குதுன்னு சொல்லி. இப்போ கேள்வி கேட்பாங்க, ஈமானுன்னு இல்லையே மின் ஹைரின், ஈமானுக்கு பின்னால் நல்ல அமல் செஞ்சு நல்ல அமலில் ஒரு ஷஈரத் அளவு, ஒரு புர்ரத் அளவு என்று தான் இருக்குகிறதுன்னு சொன்னால், இமாம் புகாரி சொல்கிறார், இங்கே ஹைர் என்பது ஈமானுக்கு பாரமாக சொல்லப்பட்டிருக்குங்கிறார். அதுக்கு ஒரு தத்பீக்கு, ஒரு தாலீக்கு செய்தாக ஆல அபு அப்துல்லா இமாம் புகாரி சொல்கிறாங்க, அபான் சொல்கிறாராம், ஹதஸனா கதாதா ஹதஸனா அனஸ் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஈமானின் மக்கான ஹைரின். ஹைர் என்கிற இடத்துல ஈமான் என்கிற சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஈமானுடைய இக்ராருக்கு பின்னால் வார் கோதுமை அளவு, அணு அளவு என்று சொல்லப்படும் போது இதில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்பது தெரிந்த விஷயம். இது அஹபுத்தீனுக்கு பயான். இதுக்கு மேலே வந்துச்சு அஹபுத்தீன், யாருடைய தீன் அஹப்பாக இருக்குன்னு சொல்லி, யாருடைய தீனில் ஜியாதத் இருக்குதோ, யார் தீனில் ஜியாதத் இல்லையோ, ஜியாதத் இருந்தால் அஹபுத்தீனாக வரும், ஜியாதத் இல்லைண்டா
அகமுத்தீனாக வராது. இந்த ஹதீஸ் இந்த இடத்துலையும் வந்திருக்கிறது. முக்கம்மலன் தௌஹீதுடைய பாடத்தில் 1103வது பக்கத்தில் அல்லது 102வது பக்கத்தில் வந்திருக்கிறது. முஸ்லிமிலேயும் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. به قال حدثنا الحسن الصباح سمع جعفر بن عون قال حدثنا أبو الأميس قال أخبرنا قيس بن مسلم عن طارق بن شهاب عن عمر بن الخطاب أن رجلا من اليهود ஒரு யூதர் قال له உமரிடத்திலே சொன்னார், யா அமீருல் மோமினீன், அமீருல் மோமினீன் அவர்களே, ஆயத்துன் ஃபி கிதாபிக்கும், உங்கள் குரானிலே ஒரு ஆயத்து இருக்கிறது, தக்ரஊனஹா, அதை நீங்கள்லாம் ஓதிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. லவ் அலைனா மாஷருல் யஹூத், யூத கூட்டமாகிய எங்களுக்கு மட்டும் அந்த ஆயத்து இறங்கியிருந்தா, நஸலத் லத்தஹதுனா தாலிக்கல் யௌம, அந்த நாளை ஈது பெருநாளாக நாங்கள் ஆக்கியிருப்போம். நீங்கள் கண்டுக்காமல் பொடுப்போக்காக அந்த ஆயத்தெல்லாம் ஓதுறீங்க, ஆனால் அந்த ஆயத்தை இறங்கின நாள் இருக்கிறது, அதனுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியல, அதனுடைய வெயிட் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு யூதர் சொன்னாராம். நபி இது உமர் கேட்டாங்களாம், ஐயோ ஆயத்தின், என்னப்பா அது, எந்த ஆயத்தை நீ சொல்கிற? கால அல் யௌம் அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த ஆயத்தை தான் நான் சொல்கிறேன்டா. ஏன் இங்கே முழுமை, ஒரு விஷயம் நிறைவு பெறுகிறது, முழுமை அடைகிறது அப்படின்லாம் நம்ம நிறைவு விழாலாம் கொண்டாடிட்டு இருக்கிறோமே, சந்தோஷத்தின் காரணமாகத்தானே. அந்த அடிப்படையில் தீனுல் இஸ்லாம் நிறைவு பெறுகிறது. அல் யௌம் அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்கள் தீனை உங்களுக்கு நான் காமிலாக ஆக்கிவிட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நேமத்தை உங்கள் மீது நான் முழுமைப்படுத்திவிட்டேன். இஸ்லாத்தை உங்களுக்காக தீனாக பொருந்தி கொண்டேன். உமர் சொன்னாங்க, அப்படியா, அந்த ஆயத்து தானே, கத் அரஃப்னா தாலிக்கல் யௌம், அந்த ஆயத்து இறங்கின நாளும் எங்களுக்கு தெரியும். வல் மக்கான் அல்லதி நஸலத்து ஃபீஹி அலன் நபி, எந்த மக்கானிலே நபியின் மீது இறங்கியது என்கிற இடமும் எங்களுக்கு தெரியும். வஹுவ நபியுமோ காயிமுன் பி அரஃபா யௌம ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அரஃபாவுடைய நாள் என்று மெம்பரில் நின்று கொண்டிருக்கும் போது இந்த ஆயத்து இறங்குச்சு. ஆகவே எங்களுக்கு அரஃபாவுடைய நாள், ஜும்மாவுடைய நாள் ஆட்டோமேட்டிக்காக அது முதல்ல இதாக தான்ப்பா இருக்குது எங்களுக்கு. அல் ஹஜ் அல் அரஃபா என்று சொல்கின்ற அளவுக்கு. இந்த ரஜுலும் மினல் யஹூத் யார்? சில பேர் சொல்கிறாங்க இது காவுல் அஹ்பார், அவர் யூத மார்க்கத்தில் பெரிய ஆலிம் சாவு பண்டிதர். உமர் ரலியல்லாஹுனுடைய காலத்தில் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவர் தான் உமரிடத்தில் இந்த விஷயத்தை கேட்டாங்கன்னு சொல்லி. இப்போ அரஃபாவுடைய நாள், துல்ஹஜ்ஜுடைய 10வது நாள், அதுக்கு தனி சிறப்புகள் இருக்குது, நமக்கெல்லாம் தெரியும். ஒரு கேள்வி வருகிறது, ரமலானுடைய கடைசி 10 சிறப்பிற்குரியதா, துல்ஹஜ்ஜுடைய பிறை 1 to 10 நாள் அந்த சிறப்பிற்குரியதா என்பதில் இஃப்திலாஃப் இருக்கிறது. பகலிலே சிறப்பிற்குரியது துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள், இரவிலே சிறப்பிற்குரியது ரமலானுடைய 10 நாட்கள். முடிஞ்சு போச்சு. பகலை பொறுத்த வரைக்கும் துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள், இரவை பொறுத்த வரைக்கும் ரமலானுடைய 10 நாட்கள். அந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களிலே
சிறப்பிற்குரியது யௌமுல் அரஃபா. பிற 9. பாபுன் அஸ்-ஜகாத்து மினல் இஸ்லாம். ஜகாத்தும் இஸ்லாத்துடைய ஒரு ஜுசுவாக இருக்கிறது, ஒரு ஷோபாவாக இருக்கிறது. வகௌலுஹு தஆலா வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபாஅ வ யுகீமுஸ் ஸலாத்த வ யூத்துஸ் ஸகாத்த வ ஸாலிக தீனுல் கய்யிமா. அல்லாஹ்வுடைய ஆயத்து லம் யகுன் இல்லதீன கஃபரு சூரத்துல் பையினா இருக்கிறதே, அந்த சூறாவில் இந்த இருக்கிறது, அவர்களுக்கு ஏவப்படவில்லை. அமாமிரு இதற்கு முந்தைய சமுதாய மக்களுக்கு அவங்களுடைய வேத நூல்களில் ஏவப்படவில்லை. இல்லாலியாவுதுல்லா அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்றே தவிர. அதுவும் முக்லிஸீன லஹுத்தீன் தீனை அல்லாஹ்வுக்காக ஹாலிஸாக ஆக்கி, வணக்க வழிபாடுகளை இபாதத்துகளை அல்லாஹ்வுக்காக ஆக்கி அல்லாஹ்வுக்காக வணங்கணும். ஹுனஃபா சத்தியத்தின் பால் சாய்ந்தவர்களாக இருக்க, வயுகீமுஸ் ஸலா தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று, யூத்து ஜகா ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்றும், ஸாலிக தீனுல் கய்யிமா இது தான் நேரான மார்க்கம். பிஹி கால ஹதஸனா இஸ்மாயில் கால ஹதஸனி மாலிக் இப்னு அனஸ் அன் அம்மிஹி அபி சுஹைல் இப்னு மாலிக் அன் அபிஹி அன்னஹு சமிஅ தல்ஹத் இப்னு உபைதில்லாஹ் யகூலு. தல்ஹத் இப்னு உபைதில்லாஹ் சொல்ல செவியுட்டார்களாம். அப்போ இந்த ஹதீஸை சொல்கிறது தல்ஹா சொல்கிறாங்க. ஜாஅ ரஜுலுன் இலா ரசூலில்லா, ஒருவர் நபியிடம் வந்தார். மின் அஹ்லி நஜிதின் நஜிது பகுதியிலிருந்து ஒருவர் நபியிடம் வந்தார். சாயிரு ராஸ் அவருடைய தலைகளெல்லாம் பரட்டையாக இருந்துச்சு, தலைமுடி சீவாமல் இருந்துச்சு, எண்ணெய் போடாமல் இருந்துச்சு. சாயிரு ராஸ் நஸ்மோ தவிய சௌத்திகி அவருடைய சத்தத்தின் ஓசையை நாங்கள் செவியுறுகிறோம். ஆனால் ஏதோ பேசுகிறாருன்னு தெரியுது, என்ன பேசுகிறாருன்னு தெரியல. புரியுதா? தவிய சௌத்திகி சவுண்டு வருது, பேசுகிற சவுண்டு, என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. இதுக்கு தான் தவிய சவுத்தும் தான். சவுத்தும் பேச்சும் வந்துச்சுன்னு சொன்னால் புரியும். ஆனால் பேசுகிறதுடைய சவுண்டு வருது, ஆனால் பேசுகிறதுடைய சொல்லு தெரியல. குரல் வருது, அவர் ஏதோ சொல்லிக்கிட்டு வராருன்னு சொல்லி. வலா நஃப்கஹு மா யகூல் இதான் தஃப்சீர். இது தவிய சௌத்திக்கு தஃப்சீர். வலா நஃப்கஹு மா யகூலு அவர் என்ன சொல்லுகிறார் என்பது நாங்கள் புரியாமல் இருந்தோம். வரும்போதே பேசிக்கிட்டே வரார், சொல்லிக்கிட்டே வரார். கடைசியாக அத்தாதனா கிட்ட சேர்ந்து விட்டார். வந்தவர் இதன் ஹுவ யஸாரு அனில் இஸ்லாம் அவர் இஸ்லாத்தை பற்றி கேட்கிறார். நபியிடம் மல் இஸ்லாம் இஸ்லாத்தை பற்றி கேட்கிறார். ஃபகால ரசூலுல்லாஹ் ஹம்சு ஸலவாத்தின் ஃபில் யௌமி வல் லைலா பகல் இரவு ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகணுண்டாங்க. ஹம்சு ஸலவாத்தின் ஃபில் யௌமி வல் லைலா. அவர் சொன்னார் ஹல் அலைய கைருஹா இந்த 5 நேர தொழுகை அல்லாமல் ஏதாவது என் மீது கடமை இருக்கிறதான்னு கேட்டார்.
ஹல் அலைய கைருவா, லா லா இல்லைப்பா, இல்லா அந்த தவ்வ உபரியாக செய்தால் தவிர. அது உன்னுடைய விருப்பம். கடமைங்கிற முறையில் 5 வக்து தொழுகணும். இல்லா அந்த தவ்வ நீ உபரியாக தொழுதால் தவிர. கால ரசூலுல்லா அடுத்து சொன்னாங்க, ரெண்டாவதாக வசியாமு ரமலான், ரமலானில் நோன்பு நொறுக்கணுன்றாங்க. ஹம்சு சலவாத்தின் ஃபில் யோமி வல்லைலான்னு சொல்லி ரெண்டாவது பாயிண்டா சியாமு ரமலான். அந்த முதல் பாயிண்ட்லேயே கேள்வி கேட்டுட்டார். என்ன கேள்வி கேட்டார்? ஹல் அலைய கைருஹா. என்ன கேள்வி? கால. இங்கேயும் கேட்குறார், ஹல் அலைய கைருஹு. ரமலான் மாத நோன்பு அல்லாமல் வேறு நோன்பு இருக்குகிறதா என்று கேட்டார். காலல்லா, வேறு எந்த நோன்பும் கடமை இல்லை. இல்லா அந்த தவ்வ நீ சுன்னத்தாகவோ உபரியாகவோ முஸ்தாபாகவோ நீனாக நோற்றால் தவிர. கால ராவி சொல்கிறார், வதக்கர லஹு ரசூலுல்லா, ரசூலுல்லா அவருக்கு ஜக்காத்தையும் சொன்னார்கள். இவ்வளவு பொருளாதாரம் இருந்தால் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லி. கால ஹல் அலைய கைருஹான், அதே கேள்வி தான் கேட்டார். கடமையான ஜக்காத்தை தவிர வேறு ஏதேனும் கடமை இருக்கிறதா? லா இல்லா அந்த தவ்வ நீனாக விரும்பி உபரியாக செய்தால் தவிர என்றான். ராவி சொல்கிறார், ராவி யார்? தல்ஹா. அதுபர ரஜுலு, அந்த மனிதர் சென்று விட்டார், திரும்பி விட்டார், பின்னோக்கி விட்டார். சொல்லிக்கொண்டே வல்லாஹி லா அஸீது அலா ஹாதா வலா அன்குஸு, வல்லாஹி லா அஸீது அலா ஹாதா வலா அன்குஸு. இது தான் தலைப்புக்கு ஆதாரமாக எடுத்திருக்காரு இமாம் புகாரி. இதை விட நான் கூடுதலாகவும் ஆக்க மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன். நபி சொன்னாங்க, அஃப்லஹ இன் சதக. அவர் சொன்ன மாதிரி உண்மையாகவே நடந்து கொண்டால் வெற்றி பெற்று விட்டார். அஃப்லஹ இன் சதக, சொன்ன மாதிரி நடந்து கொண்டால் வெற்றி பெற்று விட்டார். அப்போ மேலே உள்ள ஹதீஸுக்கு ரபுத்து என்ன? ஈமானில் ஜியாதத் இருக்கிறது, நுக்சான் இருக்குதுன்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருந்தாரு. இங்கே அஸ்ஸகாத்து மினல் இஸ்லாம் அப்படின்னு இருக்கிறது. இந்த இடத்துல அமல்கள் 2 விதமாக இருக்கிறது. பதனி அமல் ஒன்று, மாலி அமல் ஒன்று. உடல் சார்ந்த அமல், பொருள் சார்ந்த அமல். உடல் சார்ந்த அமலை முதல்ல இங்கே சொல்லியாச்சு முதல் பாடங்களில். இப்போது மாலி அமலை பற்றி பயான் செய்கிறாங்க. அடுத்து ஜியாதத்தின் நுக்சானுடைய பயானில் லா அஸீது அலா ஹாதா வலா அன்குஸு. இஸ்லாத்தில் ஜியாதத்தும் இருக்கிறது, குறைவும் இருக்கிறது என்று தெரிகிறது. ரசூல்லா சத்தியம் செய்து சொல்கின்ற அளவுக்கு பாயிண்ட் எங்கே சொல்லியிருக்கிறாங்க. நஜிது இருக்கிறதே உயரமான இடத்துக்கு சொல்லுவாங்க. ரொம்ப பள்ளமான இடத்திற்கு திஹாமான்னு சொன்னாங்க. அங்கே அரபு நாட்டை 3ஆக பிரித்தாங்க. ரொம்ப உயர்ந்த பகுதி, உயர்வான மேட்டு பகுதி ஒன்று, பள்ளமான பகுதி ஒன்று, நடுத்தரமான பகுதி ஒன்றுன்னு சொல்லி. இந்த மேட்டு பகுதி அரபு நாட்டில் நஜ்துன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பள்ளத்தாக்கா உள்ளதை திஹாமான்னு சொல்லுவாங்க. மேடும் இல்லை பள்ளமும் இல்லைன்னு சொன்னால் அந்த பகுதிக்கு பேர் ஹிஜாஸ் என்று சொல்லுவாங்க.
அப்போ இந்த நஜித் இருக்கிறதே, இந்த திஹாமாவை கருத்தில் கொண்டு அல்லது ஹிஜாஸை கருத்தில் கொண்டு உயரமான இடம், அது ஈராக் வரைக்கும் போய் சேர்கிறதாம். சாயிரர் ராஸ், சாயிரர் ராஸ்ன்னு சொல்லலாம், சாயிருர் ராஸ்ன்னு சொல்லலாம். ரஜுலுக்கு சிஃபத்தா சொன்னால் தலை பரட்டையான மனிதர், அல்லது அவருமோ தலை பரட்டையாக இருக்க சாயிரர் ராஸ் என்று சொல்லிக்கலாம். அப்போது ரொம்ப தூரத்துலேருந்து வராரு, பயணத்தில் தான் அலங்கோலமாக இருக்கும், தலைமுடியெல்லாம் சீவி இருக்காது. நபியிடத்திலே மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காகவே நீண்ட பயணம் செஞ்சிருக்கிறாரு. ஆகவே மாணவர்கள் தீனை கற்றுக்கொள்வதற்காக நீண்ட நெடிய தூரங்கள் இருந்தாலும் அங்கேயும் போய் கற்றுக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்குது, நமக்கெல்லாம் சரி வராது என்கிறதெல்லாம் தூரத்தை வச்செல்லாம் இல்மு தீனுக்கு தடை ஏற்படுத்தக்கூடாது. ரெண்டாவது ஒரு விஷயம், மாணவர்கள் தங்களை டிப்டாப்பாக ஸ்டைலாக அப்படியே ஒயிட் ஷர்ட் அப்படிங்கிற மாதிரி மடங்காமல், மடிப்பு மடங்காமல் வாழ்க்கை நடத்தணுங்கிற அந்த தலைமையை விட்டு இல்முக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆடைகளுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. துவைக்கிறது, தேய்க்கிறது, அதை மடக்கிறது, இப்படியே நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி கிதாபை எடுக்கிறதே இல்லை என்கிற தன்மை என்ன செய்யக்கூடாதான், இருக்கக்கூடாதான். இப்போ கல்வி கற்றுக்க வந்திருக்கிறார் சாயிரர் ராஸ், அவர் தலையை செய்வதற்குண்டான நேரத்தை கூட எடுத்துக்கல. எனவே தன்னை அலங்காரம் செய்து கொள்வதற்காக நேரங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இல்மை அதிகமாக்குவதற்காக நேரங்கள் எடுத்துக்கொள்ளணும். உருதுல ஒரு கவிதை இருக்குது, நாங்களெல்லாம் மாணவர்கள், ஹமே துன்யா சே கியா மத்லப், துன்யாவிலிருந்து எங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது? மதரசா ஹே வத்தன் மேரா, எங்கள் ஊரே மதரசா தான். மதரசா ஹே வத்தன் மேரா, எங்கள் ஊரே மதரசா தான். மரேங்கே ஹம் கிதாபோம் பர், கிதாபை பார்த்து பார்த்து மௌத்து கிதாபிலே தான் எங்களுக்கு வரும். வரக்கு ஹோகா கஃபன் மேரா, பேப்பர் தான் எங்களுக்கு கஃபன் துணி. மாணவர்களுடைய இலக்கணமாக படிச்சிருக்கிறாங்க. நாங்களெல்லாம் மாணவர்கள், ஹம் துன்யா சே கியா மத்லப், எங்களுக்கு உலகத்தை பற்றிய நோக்கங்கள் என்ன இருக்கிறது? மதரசாக வத்தன் மேரா, எங்கள் சொந்த ஊரே மதரசா தான். மரேங்கே ஹம் கிதாபோம் பர், நாங்கள் கிதாபின் மீது மரணம் அடைவோம். வரக்கு ஹோகா கஃபன் மேரா, பேப்பர்கள் தான் எங்களுக்கு கஃபன் என்று. சுஹான் அல்லாஹி பிஹம்திஹி, சுஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.